ஓட்டநல்ல திருமயம்மா சாமி திருமயம்மா கர்ப்ப மண்டபமா. சிக்கன்ல தால்ச்சா செய்யறது எப்படி? இது வரைக்கும் கேள்வியும் பட்டுக்க மாட்டாங்க, யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் சால்சா இது பேர் இல்ல, கட்டுறது கையளவு பெருமை. சரி பாருண்ணா, கோன் ஐஸ் மாதிரி எப்படி வந்திருக்கு? கோன் ஐஸ் இன்னைக்கு வந்திருக்கு. கோன் ஐஸ் வந்தா உருகி இருந்தா வணக்கண்ணா. இன்னைக்கு அருமையான சமையல் பண்ண போறோம். என்ன சமையலா? அதாவது வெஜ்ஜி புலோ, லட்டு, அதிர்ஷ்டம், ஏதோ தீபாவளி தயிர் பச்சடி, வாழைப்பழம். இது வரைக்கும் யாரும் செய்யாத சிக்கன் தால்ச்சா, முட்டை, தண்ணி பாட்டில், டே அப்பா, இதெல்லாம் கொடுக்குறோம். இது வரைக்கும் கேள்வியும் பட்டுக்க மாட்டாங்க, யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. செஞ்சாதானே சாப்பிட முடியும். ஆனா நம்மள ஒரு டைம் மக்களுக்கு சிக்கன் தால்ச்சா கொடுத்தோம்னா கொடுக்கும் போது நம்ம முழு வீடியோவை மக்கள்கிட்ட காட்டல. அதனாலதான் இன்னைக்கு ஸ்பெஷலா சிக்கன்ல தால்ச்சா செய்யறது எப்படி. ஏன்னா பொதுவாக பார்த்தோம்னா ஆட்டு எலும்பு, கொழுப்பு இதை வச்சுதான் தால்ச்சா செய்வாங்க. அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்துல சைவத்துல தால்ச்சா செய்வாங்க, பருப்பு தால்ச்சா. ஆனா நம்ம கோழிக்கறியை பயன்படுத்தி தால்ச்சா செய்ய போறோம், அது சிறப்பான முறையில். இதெல்லாம் இந்த மழை காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்டு, ரோட்டோரம் உள்ள உட்காந்துருக்க கஷ்டப்படுற மக்களுக்கு சூடா சுவையா கொண்டு கொடுக்குறோம். இவ்வளவு விருந்து வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா அல்போன்ஸ். அவங்களுடைய பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கணவர் அல்போன்ஸ் சுந்தரராஜ் மற்றும் மகள் அக்னி கேத்ரின். சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து கொடுக்குறாங்க. நம்ம வீடியோ எது வரையும் போயிருக்கு பாத்தீங்களா? அதாவது சவுத் ஆப்பிரிக்கா எங்கேயோ இருக்கு, நம்ம இந்தியா எங்கேயோ இருக்கு, இந்தியால காரைக்குடி எங்கேயோ இருக்கு. இங்க இருந்து இங்க உள்ள மக்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் உதவி செய்யறாங்கன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ற அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாம கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற மக்கள் சார்பாகவும் ஒரு சமையலுக்கு தாளிப்பு போட்டாலே சூப்பரா இருக்கும். இவங்க இன்னைக்கு சிக்கன் தால்ச்சாவே பண்றாங்களா, வேற லெவல்ல இருக்கும் போது நாங்க பார்க்கலாம். ஓட்டநல்ல திருமயம்மா சாமி திருமயம்மா கல்லாடையா ஒரு வெள்ள மண்டபமா சாமி மண்டபமா கர்ப்ப மண்டபமா. வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். எங்க ஓட பாக்குறேன். மழைக்காலமா? மழைக்காலம் இல்லைங்க, புயல் காலம். புயல் காலம். ஆமா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்க அப்படியே. செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கல் உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, புளி, பருப்பு. என்ன பருப்புங்க? துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகா, கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், மல்லித்தழை, புதினா தழை, வெட்டி அழைச்சி வச்ச சிக்கன், கோழிக்கறி. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்குன்னு சொல்றியா? இல்லைங்க, இன்னைக்கு செய்யற டிஷ் சிக்கன் தால்ச்சாவுக்கு தேவையான பொருள் இது எல்லாம். என்ன சட்டியை கவுத்து போட்டு வச்சிருக்கீங்க? அவனா குத்தனார் இன்னைக்கு லீவு, அதனால பாண்ட நாட்டே போட்டோம். பாண்ட ஆட்டையை போட்டு நீ கையை சுட்டுக்கிறிய. அடுத்த சட்டி வைக்கலாம் தால்ச்சாவுக்கு. உருளி காஞ்சி ஈரமாயிட்டே இருக்குண்ணே. இந்த நேரத்துல கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 6 பேருக்கு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் போடுங்க. பூமி விளைகிறது, வானம் புளிகிறது, சுனியாமி வருகிறது. வறுவல் வெங்காயம் வறுத்தாச்சு, அதுக்கு கொண்டு மசாலா போட போறோம். வெங்காயம் பொன் வறுவலா வந்து போச்சு. இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறோம். ஒரு 100 கிராம், ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி, ஆட்டுக்கறி வாங்கும் போது எப்படி எலும்போட கேட்டு வாங்குவோமோ அதே மாதிரி கோழிக்கறியும் எலும்போட வாங்கியிருக்கோம். சிக்கன் தால்ச்சாவுக்காக ஸ்பெஷல் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். கத்திரிக்காய்னா வெட்டி வச்சு சும்மா சூப்பரா அழகா இருக்குத பார்க்கும் போதே. கத்திரிக்காய் மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாக வேகக்கூடிய காய், அதனால தான் கறியோட சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். இந்த டைம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள்,
1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஐயா போடுங்க கிண்டுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற மழை தண்ணி போடுங்க. வெட்டு நடந்தீங்கன்னாக்கா அது மாதிரி அதுக்கு தேவையான தண்ணி அது மாதிரி போகும். தால்சாக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு சார். அடுத்து தண்ணி சேர்க்க போனதில்ல. சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. 100 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு, 50 கிராம் அளவுக்கு தூரம் பருப்பு ரெண்டையுமே 3/4 வேக்காட்டில் சேர்க்கணும். இது பாருங்க, அந்தாமலையிலே உனக்கு டான்ஸ் தேவைப்படுது. இல்லை காற்று போகாது. அட்டகாசம், அருமை அருமை. அவரே தட்டிட்டு. சார் தண்ணீர் சேர்க்குறீங்களா? தண்ணீர் கறியும் வேகும், காலு வேகுது. கறி வேகுது, காலு வேகுது. ஏன்னா மற்ற டைம் இருந்தால் நம்ம தூரமாக நின்று எடுக்கலாம்ண்ணா. இது மழை டைமு, நம்மளும் எங்கேயும் அங்கெங்கேயும் போக முடியாது. நல்லா கொதிக்க விடணும். எல்லாம் நல்லா வெந்தோம். 3/4 வேக்காடில் இருக்கு இல்லைங்களா பருப்பு. இப்போ எதுக்காக நம்ம பருப்பு 3/4 வேக்காடு வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ மீதி 1/4 வேக்காடு இந்த கறியோட சேர்ந்து வேகும். இப்போ கறியும் வெந்துடும், பருப்பும் வெந்துடும், நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். குறிப்பாக பார்க்கணும்னா தால்சாவில் நம்மளுக்கு அந்த கடலை பருப்பு தெரியணும். சிக்கன் தால்ச்சாக்கும் மட்டன் தால்ச்சாக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? கண்டிப்பாக மட்டன் தால்ச்சாவில் மட்டன் வாசனை அடிக்கும், சிக்கன் தால்ச்சாவில் சிக்கன் வாசனை அடிக்கும். பா அதான்டா. வாவ். செய்முறை ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு கேட்டேன். செய்முறைலாம் எல்லாம் ஒரே மாதிரி தானே? ஒரே மாதிரி தான். சாப்பிட்ற ஆள் தான் வேற மாதிரி. சாப்பிட்றதெல்லாம் ஒரே மாதிரி தானே, செய்முறை வேறு மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாசனை பொருட்கள் எண்ணெய் ஊற்றி வாசனை பொருட்கள் போட்டு வெங்காயம் போடும்போது குறிப்பாக கொழுப்பை இறக்கணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. கொழுப்பை இறக்கிடணும். அந்த கொழுப்பை இறக்கி அந்த வெங்காயத்தோடு அந்த கொழுப்பில் வேகும் போது அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும். அந்த வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு போட்டு எலும்பை இறக்கணும். நம்மள மாதிரி தக்காளி எல்லாம் வதக்கிட்டெல்லாம் போடக்கூடாது. புரிந்ததா? புரிஞ்சா? புரிஞ்சுது ஐயா. அடுத்த ஜாங் வாழைக்காண்ணா. வாழைக்காய் கழுவி வைக்கிறீங்களா? தண்ணியிலேருந்து எடுத்து, இல்லைன்னா கருத்துரும் இல்லையா? ஏன்னா அதுக்கு கீழே புளி வச்சிருங்க. அதுக்கு கீழே புளி வச்சிருங்க. தண்ணி அதிகமாக கூடாதுண்ணா. வர்றாங்க கொடுக்கலாங்களா? தரேன். சைவமும் வந்துருது, அசைவமும் வந்துருது. வேக்காடுண்ணா. வேக்காடில் தான் இருக்கும். மீதி 1/4 வேக்காடு இந்த வாழைக்காவும் மாங்காவும் வேகும் இல்லையா, அந்த டைம் அது வெந்துடும். மல்லி 1 கைப்பிடி அளவுண்ணா, புதினா 1/2 கைப்பிடி அளவு. இவ்வளோ நல்லா இப்போ அலசிக்கிறோம் இல்லையா? ஆமாங்கண்ணா, மண் இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும். அப்படியே பச்சை மிளகாய். வேரோடெல்லாம் கழுவக்கூடாதுண்ணா. சிலர் வெட்டுறதுக்கு முன்னாடி கழுவிடுவாங்க. இந்த மாதிரி கழுவுனா தான் மொத்த மண்ணும் போகும். சரிங்களா? இவ்வளோ மண் இருக்குது. இவ்வளோ மண் இருக்கும். 2வது அலசணுமா? ஆமாங்கண்ணா, கண்டிப்பாக அலசணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாராளமாக தண்ணி வச்சு அலசணும். தம்பி, இந்த அவசரத்தில் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எங்க? அவரா 3 நாளைக்கு மழைன்ட்டு வீட்டுக்கு போட்டாரு. 3 நாள் மழை எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம். மலைக்கு பயந்துட்டெல்லாம் போகாமலாம் இருக்குமா? அதுவும் சிக்கன் சால்சா விட்டுட்டு போடுவாரானா அவரு? வருவார் திறந்தோன்னு வருவார். சுற்றி பார்த்தாலே தெரியும். மட்டன் தால்ச்சாக்கு கொழுப்பு உருகி எப்படி அந்த எண்ணெய் நிற்குமோ அந்த அளவுக்கு கோழிக்கறியில் உள்ள கொழுப்பெல்லாம் உருகி இந்த அளவுக்கு வரும்போது மல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்க்கணும். சுற்றி பார்த்துக்கணும்னு ஒரு வேலை பார்த்தா மழை தான் இருக்குது. அதை தான் சொல்றியான்னு பார்த்தேன். சுற்றி பார்க்க சொல்லி இந்த சுற்றியாச்சா? ஆமாங்கண்ணா. ஓகே. நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற எல்லா பொருளுமே அதில் சேர்க்கணும்னா எக்ஸ்ட்ரா பொருள்கள் தான் சேர்க்கணும். பிரியாணிக்கு மல்லி, புதினா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, மஞ்சள். 3/4 வேக்காட்டில் மாங்காய், வாழைக்காய், புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுனா நல்லா தரமாகி முழுசாக ஆகணுன்னே பார்க்குறோம். ஏன்னா நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி இவ்வளோதான். ஓகேண்ணா.
அட்டாத மழையிலும் விடாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அடுப்பு. ஆமாண்ணா, அதெல்லாம் ஒரு மகிமைண்ணா. மகிமைன்றெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா. நம்ம சுற்றி மேடு ஏற்றிருக்கோம். நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்தில் எங்கெங்கெல்லாம் அடுப்பு போட்டுக்குமோ அங்கெல்லாம் சமைச்சு இல்லாத ரோட்டோர கஷ்டப்படுற மக்கள், முதியோர்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் போகுது. அதனால இந்த பூமிக்கே தெரியும் நம்மளுக்கு சமைக்கிறத விட மற்றவங்களுக்கு சமைக்கிறது தான் அதிகம். ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளி ஊற்றியாச்சுங்க. ஒரு கிண்டுங்க. ஒரு 5 நிமிஷம். இங்கே இருந்தாருங்களே அரை வேக்காட்டில் ஒருத்தவர், அந்த அரை வேக்காடு அங்கே நேரம் ஊற்றி குடிச்சின்னு இருப்பாரு பாருங்க. ஏன்னா இந்த அடிக்கிறது மழை, அவர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும், இல்லைன்னா கைகள்லாம் நடுக்குருவா அவருக்கு. போய் பார்க்கலாவா? பார்க்கலாம். மூடி வச்சுட்டு வா. நான் சொல்லலாம், என்ன மழையில் குடிக்கலன்னா உண்மையிலே அவரால் நிற்க முடியாதுங்க. குடிக்கிறாரு பாருங்க. டீ குடிக்கிறியா? ஆமாண்ணா. தப்பா சொல்லிட்டாங்க. சரிண்ணா. அதாவது தன்னுடைய மனசுல என்ன இருக்குதோ அதுதான் வெளியில வரும். ஓ அப்படியாண்ணா? அப்ப அவர் குடிக்க மாட்டார். அடுத்த டீடா. சிக்கன் தால்ச்சா மாங்காயோட மாங்காய், சிக்கன் பருப்பு. மாங்காயை விரும்பி சாப்பிட்றவங்க, மாங்காய் கொட்டையை சாப்பிட்றவங்க தான் ரொம்ப இது. அவள் தானே போட்ட காய்கறிகள் கறிகள் எல்லாம் வெந்து விடுத்து. சிக்கன் சால்சாவை எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா ஒரு காட்டிட்டா நான் சுட வீடு இல்லாதவங்க அந்த மாதிரி இடத்துல கொண்டு சிறப்பான முறையில் கோயிலில் தங்கியிருக்கிறவங்க எல்லாருக்கும் கொண்டு சிறப்பான முறையில் கொண்டு பார்சல் பண்ணி கொடுக்க போகிறேண்ணா. சிக்கன் சால்சா. இது பேர் இல்லை, கட்டுறது கையளவு பெருமை. விளம்பரப்படுத்திட்டு இருக்க. அந்த அளவுக்கு உலகம் பூரா வாசனை கமக்கணும்ன்றது எங்க பெருமை. கொஞ்ச நேரம் நின்று இருந்தா இல்லைங்களா, நினைஞ்சிட்டாரு. என்னன்னா பக்கத்துலயே இருந்தா அந்த வாசனையை மோந்துட்டே இருந்தாரு. அது அவர் அப்படியே இழுக்குது. வெஜ் புலாவ், சிக்கன் தால்ச்சா, கோழிக்கறி தால்ச்சா, அவிச்ச முட்டை, ஆனியன், தயிர் பச்சடி. தயிர் பச்சடி பதைக்குது கையை. நீ வேற பட்டுன்னு எடு. யார் அந்த மாங்காய்? ஏன்டா சேர பார்த்து மாங்காய்க்கிறா? யார் அந்த மாங்காய்? இந்த வெஜ்ஜி புலாவுக்கு கோழிக்கறி தால்ச்சா சும்மா கும்முன்னு இருக்கு. அதுவும் இந்த குளூர்ல சாப்பிட்றது ரொம்ப எதமா இருக்குண்ணா. சார் என்ன உங்க சொந்தக்காரரை பார்த்து கொடுப்பாரு. எங்க சொந்தக்காரர் நீங்க அப்புறமா இன்னைக்கு நான் போய் கொடுக்குறேன். போட சரி பாருண்ணா. கோனைஸ் மாதிரி எப்படி வந்திருக்கு? கோனைஸ் இன்னைக்கு வந்திருக்கு. கோனைஸ் வந்தா உருகி இருந்தா தால்ச்சா சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. கோழிக்கறிலே ஒரு தனி சுவையா இருக்குது. தால்ச்சா தானே பண்ணிருக்கோம். தால்ச்சா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆட்டுக்கறி தால்ச்சான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நேரமா இருக்குண்ணா. நம்ம செஞ்சிருக்கோமா? முட்டை பொழிங்க. நம்ம செஞ்சிருக்கோமா? நல்ல இந்த புலாவுக்கு ஏத்த மாதிரி அந்த கடைசியா புளி ஊற்றணும் பார்த்தீங்களா, அந்த சிறு புளிப்போட அளவான காரத்தோட அந்த ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். அந்த கடலைப்பருப்போட சாப்பிடும்போது புதுவிதமான ஃபீல்னா இன்னைக்கு சாப்பிட்ற மக்கள் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. தால்ச்சா பார்த்தோம்னா கொஞ்சம் தனியா வைப்பாங்கண்ணா. நம்ம புலாவுக்கு கொடுக்குறோம், அது இல்லாம பார்சல் பண்ணி கொடுக்குறோம், அதனால கொஞ்சம் கெட்டியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி வைக்கிறத நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்ப தனியா வச்சாலும் இட்லி தோசைக்கு அவர் 6 அடிச்சுட்டு வரேன் தான் தட்டை விடி எடுத்தனால அப்புறம் 6 அடிச்சிருவேன். இதுல போட்டிருக்க கறி மட்டும் இல்ல, காய்கறி பாருங்க தூள் கிளப்புது அப்படியே. வாழைக்காய் என்னக்கா? வாழைக்காய் கூண்டோட தூக்குது, அவர் மட்டும் தனியா தூக்குது. ஏன் கடிச்சிட்டு இங்க வச்சுட்டு அப்போ அழுது போறேன். அதெல்லாம் எடுக்க மாட்டேன். என்னுடைய பிளாடே உனக்கு தெரிய மாட்டேங்குது. சிக்கன் தால்சா சும்மா சிக்கனு கும்முன்னு சிறப்பாக வந்துடுச்சு. இதே சுவையை கொண்டு சூட்டோட இந்த மழை குளிர் கிளைமேட்டுக்கு பார்சல் பண்ணி சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்குறேண்ணா. போலாமாண்ணா? நம்ம சாப்பிட்ட மாதிரியே மக்களுக்கும் சுவையை எடுத்துட்டு போறோமா? கண்டிப்பாங்கண்ணா. இங்கே வாங்க. சிக்கன் தால்ச்சா. ஃபஸ்ட்டு சிக்கனு, தால்ச்சா வெஜ்ஜி புலாவ் சும்மா தம்மு அடிக்கிறோண்ணா. தம்மு அடிச்சோடனே வாசனை கம்மன்னு வருதா? செம்ம தயிர் பச்சடியாண்ணா. தயிர் பச்சடி பார்சல் போடுறோம். வெஜ்ஜு புலாவ் 30 பேர்த்துக்கு. வெஜ்ஜு புலாவு, அவிச்ச முட்டை. நான் பலகாரண்ணா, செட்டிநாட்டு பலகாரம். ஒரு அதிரசம், ஒரு லட்டு. அப்படியே உடையாம உள்ள வைக்கிறோம். என்ன தம்பி மங்களகரமா பார்சல் போட்டிருக்கீங்க போலுங்க. மங்களகரமா போட்டிருக்கோண்ணா. இருந்த நாள் விழா இல்ல. இன்னும் வெஜ்ஜி புலாவ், அவிச்ச முட்டை. அவிச்ச முட்டை ஒன்று உள்ள இருக்கு. ஃபுல்லா இருக்கா? முட்டையை சொல்றேன். முட்டை, சிக்கன் தால்ச்சா, தயிர் பச்சடி,
வாழைப்பழம், அதிரசம் லட்டு, லட்டு, ஒரு தேநீர் பாட்டில், குடிநீர், குடிநீர். உள்ள இது மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிறோமா? ஆமாண்ணா. ஐயா நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பிரியாணி சாப்பிடு. நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பிரியாணி சாப்பிடு. அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பாட்டி நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நான் நிர்மலா அல்போன்ஸ் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள் செல்வாக்கு நல்லா இருக்கும். மக்கள் எங்க பேரு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் சரி இன்னைக்கு உணவு வாங்கினவங்களும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கண்ணா. இவ்வளோ விருந்து வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா அல்போன்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கணவர் அல்போன்ஸ் சுந்தரராஜ் மற்றும் மகள் அக்னி கேத்ரின் சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து கொடுக்குறாங்க. அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து பல செல்வங்களை பெற்று ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும்னு கட்டது கையிலும் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார்ந்த ஏழை மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.